கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி நீதிமொழிகள் 13வது அதிகாரம். நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 18வது வசனம். புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சியம் அடைவான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். சாலமோன் ராஜா ரொம்ப அழகான ஞானமான காரியங்களை கற்றுக் கொடுக்கிறத பார்க்குறோம். 2 காரியத்தை சொல்கிறார். ஒன்று புத்திமதிகளை தள்ளிவிடுகிறவன், இன்னொன்று கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன். பல இடங்களில் ராஜா புத்திமதிகளை ஏற்றுக்கொள்கிறதை பற்றி எழுதுகிறார். அதே நீதிமொழி 15வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகின்னு சொல்கிறார். 15:31 சொல்கிறாரு, ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானிகளின் இடத்திலே தங்கும். கடிந்து கொள்ளுதல் ஒரு மனுஷனுக்கு அவசியம் என்பதையும், ஆலோசனை ஒரு மனுஷனுக்கு அவசியம் என்பதையும் இந்த வசனங்கள் சொல்லுகிறது. நம்ம 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். சாலமோனுடைய காலத்திற்கு பின்பு ரெகொபெயாமை அவங்க ராஜாவாக ஏற்படுத்துகிறார்கள். இப்போ ராஜாக்கிட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் வருகிறார்கள். அவங்க சொல்கிற ஒரு காரியத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 2 நாளாகவும் 10வது அதிகாரம் 4வது வசனத்தில் இருந்து வாசிக்கிறேன். உங்களுடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார். இப்பொழுது நம்முடைய தகப்பன் சுமைத்தின கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லகுவாக்கும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் 3 நாளைக்கு பிற்பாடு திரும்ப என்னிடத்தில் வாருங்கள் என்றான். அப்படியே ஜனங்கள் போயிருந்தார்கள். அப்போ ஜனங்கள் சொல்கிறவங்க, அப்பா கொஞ்சம் பாரமான சுமை எங்கள் மேலே வச்சுருந்தார், கொஞ்சம் நீங்கள் லகுவாக்குனீங்கன்னா நல்லாயிருக்கும்னு கேட்குறாங்க. ஒரு 3 நாள் டைம் கேட்குறாரு ஆலோசனை கேட்பதற்காக. அங்கே ஆலோசனை நடைபெறுகிறது. அப்போ சாலமோனுடைய காலத்தில் அவருடைய சமூகத்தில் முதியவர்களாக இருந்தவர்கள் ஆலோசனை சொல்லி வந்தார்கள். அவர்களை கூப்பிட்டு ஆலோசனை கேட்குறார். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் இந்த ஜனத்துக்கு தயவையும் பட்சத்தையும் காண்பித்து அவர்களுக்கு நல் வார்த்தைகளை சொல்வீரானால் என்றைக்கும் அவர்கள் நமக்கு ஊழியக்காரர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி ஆலோசனை சொல்கிறாங்க. முதியோர் சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோடைய வளர்ந்தவர்களும் தன் சமூகத்தில் நிற்கிறவரும் ஆகிய வாலிபரோட ஆலோசனை பண்ணினான். அவர்களை நோக்கி, உங்களுடைய தகப்பன் எங்கள் மேல் வைத்த நுகத்தை லகுவாக்கும் என்று என்னிடத்தில் சொன்ன இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன ஆலோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். அவரோட வளர்ந்த வாலிபர் அவனை நோக்கி, உங்களுடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நீர் அதை எங்களுக்கு லகுவாக்கும் என்று உங்களுக்கு சொன்ன இந்த ஜனத்திற்கு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் சுண்டு விரல் என் தகப்பனுடைய இடுப்பை பார்க்கலும் பருமனாயிருக்கும் என்று சொல்ல வேண்டும். இப்போது என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தால் நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று சொல்லும் என்றார்கள். 13வது ராஜாவாகிய ரெகொபெயாம் முதியோர் ஆலோசனைகளை தள்ளிவிட்டு அவர்களுக்கு கடினமான உத்தரவு கொடுத்தான். அன்பானவர்களே, இந்த சம்பவத்துக்கு பின்பு இஸ்ரவேல் ராஜ்யம் 2ஆக உடைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். 10 கோத்திரம் தனியாக நிற்குது, 2 கோத்திரம் தனியாக நிற்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உண்டாகி ராஜ்யபாரம் 2ஆக உடைந்து போயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட கடிந்து கொள்ளுதலை புத்திமதிகள் கேட்கிற காது ஞானிகளிடத்தில் தங்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் ஞானிகளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதனால் ஆலோசனைகளை தள்ளிவிடக்கூடாது, புத்திமதிகளை தள்ளிவிடக்கூடாது. சரியான புத்திமதிகளை ஆலோசனைகளை கேட்டு நடக்க வேண்டும். அப்படி நடந்தால் கனமடைவீர்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. முதியோர்களிடத்தில், பெரியவங்க இடத்துல, பெற்றோரிடத்தில் ஆலோசனைகளை கேட்டு நடப்போம். கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார். நீங்களும் நான் வெட்கப்பட மாட்டோம், இந்த உலகத்தில் அச்சை அடைய மாட்டோம். கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.